சரி அது கலெக்டர் வண்டியாக இருந்துட்டு போட்டோம், முறையாக இருக்க வேண்டியது தானே. டயரா சார்? நானும் டிரைவர் தான் சார், நானும் வண்டி ஓட்டணும் தான். சரியா இது டயரா? சிறுவைகுண்டம் தாவைக்கு எம்எல்ஏ தலைவர் சரியா தானே கேள்வி கேட்கிறாரு. கண்டிஷனே இல்லாத ஒரு லாரியை வச்சு எப்படி நீங்க ரேஷன் கடைக்கான ஐட்டம்ஸ் எல்லாம் ஏத்திட்டாங்கன்னு போவீங்க? இந்த டெண்டர் உங்களுக்கு யார் கொடுத்தது? அப்படியே டெண்டர் வாங்கிட்டாலும் கண்டிஷனே இல்லாத அந்த லாரிகளை வச்சு எப்படி நீங்க ஐட்டம்ஸை கரெக்டான நேரத்தில் கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு ஒரு கேள்வியை கேட்டிருந்தாரு. நானும் தலைவர் நல்லா தானே கேட்கிறாரு. இதுல வேற வீடியோல நானும் டிரைவரா இருந்து தான் எம்எல்ஏ ஆயிருக்கேன், இந்த மாதிரி கண்டிஷன்ல வண்டியை ஓட்டலாமா, இந்த மாதிரி கண்டிஷன்ல வண்டியை ஓட்டலாமா, அந்த டிரைவரை வீடியோக்கு முன்னாடி கேள்வியை கேட்டு கூனி குறுகி நிக்க வைக்கிறாரு. அந்த டிரைவர் என்ன பதில் சொல்லிட முடியும்? நீங்க ஒரு எம்எல்ஏ, அவர் சாதாரண டிரைவர். அந்த டிரைவர் மனசுல என்ன ஓடிட்டு இருந்திருக்கும் நான் சொல்லட்டுமா? ஐயா, முன்னாள் டிரைவரும் இப்போ ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ அவர்களே, இந்த கனரக வாகனங்களுக்கெல்லாம் நிறைய வீல்ஸ் இருக்கும். நீங்க தான் டிரைவர் ஆச்சு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் சொல்றேன், அந்த நிறைய வீல்ஸ் இருந்தாலும் இதுல மெயின் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஹவுசிங் வீல்ஸ், டம்மி வீல்ஸ். பெரும்பாலும் இந்த டம்மி வீல்ஸ் வந்து லாரியோட நடுப்பகுதியில் இருக்கும். இது எப்பெல்லாம் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா, ஏத்த இறக்கமான அன்னிவனான சாலைகள்ல போகும்போது லாரியோட நீளம் கூடுதலா இருக்கனால இந்த ஹவுசிங் வீல்ஸ் பேலன்ஸ்ல இல்லாத டைம்ல இந்த டம்மி வீல்ஸ் அந்த மாதிரி சாலைகள்ல சப்போர்ட் பண்ணி லாரியை வந்து எங்களுக்கு உதவும். இதுதான் டம்மி வீல்களோட வேலை. வீடியோ பார்க்குற பல பேர் கேள்வி கேட்கலாம், டம்மி வீலா இருந்தாலும் டயர் ஒழுங்கா போட்டுருக்கணுமா இல்லையா அப்படின்னு. நான் இன்னொன்று சொல்றேன், பெரும்பாலுமான லாரி ஓட்டுநர்களுக்கும் லாரி ஓனர்களுக்கும் தெரியும், ஹவுசிங் வீல்ல கடந்து தேஞ்ச டயர்களை மாற்றும் பொழுது புதுசா அந்த ஹவுசிங் வீலுக்கு போட்டுட்டு டம்மி வீலுக்கு இந்த தேஞ்ச டயர்களை போட்டு ஓட்டுறது பெரும்பாலும் இப்ப எல்லாருமே பண்ற விஷயம் தான். ஒருவேளை ஏதாவது ஷார்ப் ஏதாவது கல்லு தட்டியோ இல்ல கம்பி ஏதாவது குத்தியோ அந்த டயர் வெடிச்சு அந்த லாரி இன்பேலன்ஸ் ஆகி யார் மேலே இடிச்சிருச்சுன்னா என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்கேஸ் அந்த டம்மி வீல்ல கிடக்கிற தேஞ்ச டயர் வெடிச்சா கூட அந்த லாரி இன்பேலன்ஸ் ஆகாது. ஏன்னா அந்த லாரி மெயின் ரோட்ல போயிட்டு இருக்கும்போது ஹவுசிங் வீல்ல தான் அதோட மொத்த பேலன்ஸும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எந்த விஷயமே நடக்காது. இது யூஸ்வலா எல்லா இடத்துலையுமே நடக்கிறதா. எனக்கு ஒரு கேள்வி இருக்கு, ஊர்ல ஓடிட்டு இருக்கிற முக்காவாசி கவர்மெண்ட் பஸ்ஸோட நிலைமை என்னன்னு தமிழ்நாட்டில் பஸ்ல அதிகமா பிரயாணிக்கிற எல்லா மக்களுக்குமே தெரியும். சரி, முன்னாடி ஆட்சியில தான் அப்படி இருந்துச்சு, மாற்றம் வேணும் தானே நாங்க உங்ககிட்ட வந்திருக்கோம். முடிஞ்சா அரசு பேருந்துகள்லாம் ஆய்வு பண்ணுங்க. இந்த மாதிரி ரீல்ஸுக்காகவும் பிரபலப்படணுங்கிறதுக்காகவும் சும்மா கிடைச்சவனை பிடிச்சி நோண்டிக்கிட்டு இருக்காம மக்களுக்கு பயன்படுற மாதிரி ஏதாவது விஷயங்களை பண்ணி மேலிடத்துக்கு உங்க இமேஜை கொண்டு போங்க. அதை விட்டுட்டு ஸ்கூல் பிள்ளைகளையும் டிரைவரையும் பிடிச்சி நோண்டிக்கிட்டு இருக்காதீங்க, ரொம்ப கேவலமா இருக்கு. நன்றி.